ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சிறப்பு தரிசனம் செய்து வருகிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலை 4:30 மணி முதலே பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என ஒவ்வொருவரும் மீனாட்சி அம்மனை தரிசித்து வருகிறார்கள். ஆங்கில புத்தாண்டு மற்றும் விடுமுறை நாளான என்று மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாநில தென் மாவட்ட மக்கள் அதிக அளவில் சாமி தரிசனம் செய்வதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் ஐயப்ப பக்தர்களும் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையாக காத்திருந்து உள்ளே சென்று வருகிறார்கள். 4 கோபுர வாசல்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் காவல்துறையினரும் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் புத்தாண்டு தினத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டு சேலை சாத்தி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நோய் நொடியற்ற வாழ்வையும் அளவற்ற மகிழ்வையும் வளமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என மீனாட்சி அம்மனை பக்தர்கள் மனமுருக வழிபட்டு வருகிறார்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிக அளவு பக்தர்கள் வருகை தருவதால் பக்தர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.